பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோனா புஸ்தகத்தில் காணப்படிதான சிலுவை நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2 நாட்களிலே பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் காணப்படிதான சிலுவை நிழல் எப்படி புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக மாறுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசி எழுதிய வேத வாக்கியங்களிலே இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நமது தியானம் மூலம் அறிந்து கொள்கிறோம். அதுக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே விசேஷமாய் யோனா புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்திதான சிலுவையின் நிழல், அது யோவான் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே காட்டப்படுகிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அது கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அங்கே மனுஷகுமாரன் பூமியின் இதயத்தில் இருப்பார், கல்லறையில் இருப்பார், 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்பதை வேத சத்தியம் நமக்கு தெரிவிக்கிறது. அதே மத்திய 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே கிறிஸ்துவானவரும் அதை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அவர்தாமே ஜனங்களை மீட்கும்படியாக மகாநகரமாகிய நினைவிக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்று சொன்ன தேவன் உலகத்தின் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தம்மை சுமந்து கொண்டு இதோ அவர் கிருபாதார பலியை செலுத்தும்படியா கிறிஸ்துவை அந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் வந்து ஆண்டவருடைய சித்த பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த கிரியை முடிப்பதே என் போஜனமா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கல்வாரியில் நிறைவேற்ற முடித்தார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரையும் ஆக்கணைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆனால் கல்வாரியின் ரத்தம், சிலுவை ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க உள்ளதா இருக்கிறது. அவர்தாமே ரட்சிப்பை உண்டு பண்ணினவர், சிலுவையில் நமக்காக ரட்சிப்பை வெளிப்படுத்தினவர். அவர்தாமே கதறி கூப்பிட்டு சொன்ன காரியங்களை நான் பாதாளத்தின் ஆயத்திலிருந்து கூப்பிடுகிறேன், சத்தத்தை கேட்டேன்னு சொன்ன யோனாவின் சத்தத்தை போல ஆண்டவர் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது அவர் சத்தத்தை பிதாவை நோக்கி உயர்த்தி கொண்டிருந்தார். பூமியின் தாழ்பாள்கள் என்றிருந்தும் எனக்கு அடைபட்டிருக்கிறது, ஆனால் என் தேவனாய் கர்த்தாவே நீர் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன். இதாவே உங்கள் கரங்களிலே என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் சொன்னவர் அவர் அந்த ஆவி தப்புவிக்கப்படுகிற ஆவியாய் இருக்கிறது. என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடம் வந்து சேர்ந்தது என்று சொல்லி கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக ஜெபித்த ஜெபங்கள் அது பிதாவை இட்டிருக்கிறது. பிதா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபங்கள் பதிலை கொண்டு வந்து விடுகிறது. சிலுவையில் அருள்நாதர் கெத்சேமனையிலே ஜெபித்த ஜெபம், சிலுவையிலே பிதாவை நோக்கி இதோவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்த ஜெபம் அவருடைய பிதாவினுடைய சமூகத்தில் எட்டு இருக்கிறது.
நானோபினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னார். ஆம், துதியின் பொருத்தனை செலுத்தினது, பலியிடு தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டு. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், யோனா பிரவேசித்து அந்த நினைவு நகரத்திலே பிரவேசித்து 40 நாட்கள் உண்டு, அதுக்குள் நினைவு கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். உலகமெங்கும் ஆண்டவராகிய தேவன் கடைசி நாளின் எச்சரிப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. நினைவுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். உபவாசம் செய்யும்படி அவர்கள் தங்களை தீர்மானித்து பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டார்கள். தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். கர்த்தர் பிரசன்னம் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிற தேவன், மனம் திரும்புதல் என்று அழைக்கிற கர்த்தர். நீதியின் ராஜாவுக்கு கூட அதை எட்டின பொழுது சிங்காசனத்தை விட்டு எழுந்து விழித்திருந்த உடுப்பை கலர்த்தி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். மனம் திரும்பினான். அது நினைவின் ராஜாவா இருந்தாலும், ஜனங்களா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும், சிறியவர்களா இருந்தாலும் தேவ சமூகத்திலே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதலை கண்டு அவர் சொல்லியிருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. மனம் திரும்புதல் எங்கே இருக்கிறதோ அங்கு தேவன் தன் இரக்கத்தை காண்பிக்கிறார், ரட்சிப்பை காண்பிக்கிறார், தன் மகிமையை காண்பிக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டு சமூகத்தில் வந்த பொழுது அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கேள்விப்பட்டது. யோனாவின் தீர்க்கதரிசி அடையாளம் என்று வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று ஆண்டவரை கிறிஸ்துவானவர் சொன்னார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தால் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் கிறிஸ்துவானவர், அவரே வார்த்தையானவர் இந்த உலகத்தில் வந்து வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே இல்லாவிட்டால் நினைவே பட்டணத்தார் எழுந்து அவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். வலது வைக்கும் இடவைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான நினைவு பட்டணத்துக்கு பரிதாமியாம் இருப்பேனோ என்று சொன்னவர் நமக்கு பரிதபித்து சிலுவையில ஜீவனை கொடுத்து நமக்காக காத்திருக்கிறார். அவருடைய வரைக்கு ஆயத்தமாகவோ கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.